ஸோ நம்ம வந்து இன்னைக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ டைம் காம்ப்ளெக்சிட்டி பேசிக்காக நீங்கள் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாவோ இல்லை ஒரு ப்ரோக்ராம் ஆர் கோடிங் பண்ணுறவங்களா இருந்தாலும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது தெரியாமல் நீங்கள் வந்து கோட் அடிச்சிங்கன்னா உங்கள் கோடு எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக ஒர்க் ஆகுதுங்கிறத வந்து நீங்கள் தியரட்டிக்கலாக கால்குலேட் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ வந்து நீங்கள் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் தி வீடியோவில் வந்து உங்களுக்கு கன்ஃபார்மாக டைம் காம்ப்ளெக்சிட்டினா என்னங்கிற ஒரு நல்ல ஐடியா இருக்குங்கிற அஷூரன்ஸ் நான் தரேன். ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எடுத்துக்கிட்டிங்கனாலும் ஒரு இந்த சார்ட் இது வந்து சும்மா கூகுள்லேருந்து டவுன்லோட் பண்ண ஒரு சார்ட். ஸோ இதில் இருக்க 7 or 8 டைம் காம்ப்ளெக்சிட்டி தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சிருக்க வேண்டிய டைம் காம்ப்ளெக்சிட்டி. ஸோ இது ஒன்றும் எப்படின்னு நம்ம ஆக்சுவல் கோடிங் எக்ஸாம்பிளோட பார்க்க போகிறோம். ஸோ இந்த சார்ட் படி பார்த்தீங்கன்னா இங்கே மேலே இருக்கிறதெல்லாம் வந்து பேடுனும், ஸோ இந்த இடத்துல இருக்கிறதெல்லாம் குட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து குட் டு பேட், ஸோ 0 to 1ல இருந்து O of n ஃபேக்டோரியல் வரைக்கும் நம்ம பார்ப்போம். எந்த மாதிரி டைம் காம்ப்ளெக்சிட்டி எந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ்க்கு வந்து ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத. ஸோ நீங்கள் வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இந்த பிக்சரை வந்து நம்ம சைடில் எடுத்து வச்சுருவோம். நம்ம லேட்டர் ரெஃபரன்ஸ்க்கு நம்ம ஏன்னா ஒன்று ஒன்றா பார்க்க போகிறனால இதை வந்து கொஞ்சம் சைடில் வச்சிடலாம். நம்ம பாட்டம் ரைட் கார்னரில் வச்சிடறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிற எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா O of 1. ஸோ O of 1ன்னா என்னென்னா ஒரே ஒரு ஆப்ரேஷனில் வந்து முடிய போகிற ஒரு சொல்யூஷன் தான். அது வந்து என்னவா இருக்கலாம்னா அடிஷனாக இருக்கலாம், மல்டிப்ளிகேஷனாக இருக்கலாம், ஒரு ஃபார்முலா இருக்கலாம். ஸோ அந்த ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் தான் ரன் ஆகும். ஸோ ஒரே ஒரு டைமில் ரன் ஆகிறனால அது O of 1ங்குவாங்க. ஸோ இதுக்கு எவ்வளோ இன்புட்ஸ் கொடுத்தீங்கனாலும் அது ஒரே டைமில் ரன் ஆகிடுச்சுன்னா அதான் O of n. ஸோ இதுதான் வந்து ஸ்லோயஸ்ட் டைம் காம்ப்ளெக்சிட்டி. ஏன்னா இது ஒரே டைமில் ரன் பண்ணி முடிஞ்சிடும். ஸோ அதனால இது லோயஸ்ட் டைம் காம்ப்ளெக்சிட்டி அப்படிங்குவாங்க. ஸோ ஒரே டைம் ரன் ஆகுதுன்னா அடிஷன் மல்டிப்ளிகேஷன் அந்த மாதிரி தான் இருக்கும். சப்போஸ் நீங்கள் இப்போ 2 power 32 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இது வந்து ஒரே டைம் ஃபங்க்ஷன் தான், பட் இது வந்து லேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ O of 1 வந்து ஃபாஸ்ட்னா இந்த மாதிரி சிம்பிள் ஆப்ரேஷன்ஸில் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் இப்போ 2 power 32ன்னு கொடுத்துட்டு அதை விட சப்போஸ் லாகின் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும் ஸ்லோவாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து மாறும். ஸோ O of nனா வந்து ஒரே ஒரு டைமில் முடிகிற ஆப்ரேஷன் தான் O of n. ஸோ இப்போ அதுக்கான ஒரு எக்ஸாம்பிளை நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ O of நான் இதை ரப் பண்ணிடுறேன். ஸோ இப்போ O of n தான் வந்து உங்களுக்கு ஆக்சுவலாக ஃபாஸ்டஸ்ட் டைம் காம்ப்ளெக்சிட்டி. ஸோ நான் இந்த இடத்துல வந்து அந்த ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் எழுதலாம். ஸோ நம்பர் 1 பார்த்தீங்கன்னா O of 1 இருக்குது. ஸோ அதுக்கான கோடிங் எக்ஸாம்பிள் இப்போ பார்ப்போம். ஸோ O of 1ங்கிறது ஒன்றுமே கிடையாது. ஸோ நான் இப்போ இன்ட் a ஈக்குவல் டு 5 அப்படின்னு போடுறேன்னா இன்ட் b ஈக்குவல் டு 6 அப்படின்னு போட்டு இன்ட் c ஈக்குவல் டு a ப்ளஸ் b அப்படின்னு போட்டுட்டு நான் சியை நான் இப்போ பிரிண்ட் அவுட் பண்ணேன்னா, ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா A5யும் B6ங்கிறது வந்து A ப்ளஸ் பி. ஸோ இந்த இடத்துல வந்து அது ஒரே ஒரு ஆப்ரேஷன் நடந்திருக்கு இல்லையா? ஸோ அதுதான் O of n அப்படிங்குவாங்க. ஸோ இந்த ஆப்ரேஷன் தான் வந்து இருக்கிறதுலே ஃபாஸ்டஸ்ட் ஆப்ரேஷன் அண்ட் சிம்பிளஸ்ட் ஆப்ரேஷன். ஸோ இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இப்போ அடுத்த டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னங்கிறத பார்ப்போம். ஓகே, ஸோ நம்ம இப்போ வந்து log n, O of log n அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ இங்கே இருக்கிறத இரேஸ் பண்ணிட்டேன். ஸோ O of 1 தான் வந்து ஃபர்ஸ்ட்டில் இருக்குது. ஸோ இப்போ வந்து O of log n அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ O of log n என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி லாக் ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ கம்ப்யூட்டரில் பேசிக்காக பார்த்தீங்கன்னா நீங்கள் லாக்னு போடுறது எல்லாமே வந்து பேஸ் 2ன்னு எடுத்துக்கும். ஸோ லாக் ஆஃப் பேஸ் 2, ஸோ பவர் என்னுக்கு பதிலாக நீங்கள் ஏதாவது ஒரு வேல்யூ போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 8ன்னு போடுறீங்கன்னா அதுக்கு வந்து 3. ஸோ அதாவது இன்டர்ன் இது எப்படி மீன் ஆகுதுன்னா 2 power 3 வந்து 8 இல்லையா? ஸோ இது லாக் போட்டிங்கன்னா இந்த பவர் கீழே வந்துடும், இந்த 8 இந்த இடத்துல வந்துடும். ஸோ அதோட ஆன்சர் வந்து 3 அப்படின்னு வரும். ஸோ எப்பயுமே இதில் வந்து ஃப்ளோரோட வேல்யூ தான் எடுத்துக்கும். சப்போஸ் லாக் ஆஃப் பேஸ் 2 power 9 நீங்கள் அப்படின்னு போட்டிங்கன்னா அதுக்கும் 3 தான் வரும். சம்திங் அரவுண்ட் 3 பாயிண்ட் சம்திங்னு வரும். பட் ஃப்ளோர் வேல்யூ எடுத்துக்கிறனால லாக் ஆஃப் பேஸ் 2 power 9 வந்து நம்ம 3 தான் இதை வந்து கன்சிடர் பண்ணி போகிறோம். ஸோ லாகுங்கிறது பேசிக்காக என்னென்னா உங்களோட இதை வந்து உங்களோட கொடுக்குற வேல்யூஸ் அரே செட்டை வந்து கட் இன் ஹாஃப் பண்ணுறது. ஸோ அது ஏன் நான் கட் இன் ஹாஃப் அப்படின்னு சொல்கிறேங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் லாக் ஆஃப் என்னன்னாலே வந்து உங்களோட இன்புட்ஸை வந்து ஹாஃபாக கட் பண்ணுறது அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. இன்புட்ஸ் கட் இன் ஹாஃப். ஸோ இது பேசிக்ஸுங்கிறனால நீங்கள் இது வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ இது ஏன் கட் இன் ஹாஃப்ங்கிறத வந்து நம்ம ஃபியூச்சர் வீடியோஸில் கண்டிப்பாக பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு சார்ட்டட் அரே எடுத்துக்கோங்க. சார்ட்டட் அரேனா வந்து எல்லாமே ஒரு சார்ட்டட் ஆர்டரில் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு அரே எடுத்துகிட்டு இதோட ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து 5, 10, 12, 13, 28,
32 அப்படின்னு இருக்குன்னா, ஸோ இப்போ இது வந்து நம்ம இதில் வந்து எனக்கு 28 வந்து நான் சர்ச் பண்ணணும். ஸோ அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வச்சிருக்கேன்னா, ஸோ இதுக்கு பைனரி சர்ச் ட்ரீ அப்படி ஒரு ஆப்ரேஷன் இருக்கு. ஸோ அதுக்கான வீடியோ அண்ட் கோடிங் எக்ஸாம்பிள் வந்து இதில் போட்டால் ரொம்ப எக்ஸ்டெண்ட் ஆயிரும். அதனால வந்து மேலே தெரியிற லிங்க் கிளிக் பண்ணி பாருங்க. அந்த பைனரி சர்ச் ட்ரீ வந்து ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ இருக்கு. ஸோ இப்போ இந்த பைனரி சர்ச் ட்ரீ பேசிக்காக எப்படி ஒர்க் ஆகும்னா, இது வந்து 0th இண்டெக்ஸ் அண்ட் இது வந்து 1 2 3 4 5. ஸோ இது வந்து 5th இண்டெக்ஸ். ஸோ 0 அண்ட் 5th இண்டெக்ஸில் இருக்க மிடில் வேல்யூ என்னன்னு எடுத்துக்கோ. அகைன் உங்களுக்கு வந்து அரேனா என்னன்னு தெரில, அண்ட் இண்டெக்ஸ்னா என்னன்னு தெரிலன்னா மேலே தெரியிற லிங்கை கிளிக் பண்ணி அரே வீடியோ பாருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு இது கண்டிப்பாக புரியும். ஸோ இதில் வந்து இதை வந்து பாதியாக கட் பண்ணிடும். ஸோ 0 + 5 அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா 0 + 5 டிவைடட் பை 2 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸோ இதை வந்து எல்லோவில் போடலாம். 0 + 5 5 டிவைடட் பை 2. ஸோ இதில் வந்து ஃப்ளோர் வேல்யூ எடுத்துக்கும். அப்படின்னா என்னன்னா 0/2 2.5. இந்த 0.5 கேன்சல் பண்ணிடும், ஈக்குவல் டு 2. ஸோ இந்த செகண்ட் இது வரைக்கும் இது ரெண்டாக பிரிச்சிரும். ஸோ ரெண்டாக பிரிக்கிறதுல ஸோ 5 10 12ன்னு பிரிக்குது. ஸோ இதில் வந்து 13 28 32 அப்படின்னு பிரிக்குது. ஸோ இந்த பிரிக்கிற செகண்ட் இருக்கு இல்லையா, இந்த செகண்ட் வேல்யூவான 12 வந்து 28ஓட சின்னதா பெருசா அப்படின்னு பார்க்கும். ஸோ இப்போ இது 28ஓட சின்னதுங்கிறனால இந்த இடத்த இது எலிமினேட் பண்ணிடும். அகெயின் வந்து இந்த இடத்துல 3 and 5 5th இண்டெக்ஸ் இருக்கா. ஸோ இப்போ இந்த இடத்துல 3 + 5 டிவைடட் பை 2 அப்படின்னு போட்டிங்கன்னா 8 டிவைட் பை 2 4. ஸோ இந்த 4th இண்டெக்ஸ் படி இப்படி பிரிக்கும். அகெயின் 13 28 அப்படின்னு பிரியுது. ஸோ இதில் 32 அப்படின்னு பிரியுது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற 4th இண்டெக்ஸ் வந்து இந்த 28க்கு ஈக்குவல் டுவா இல்லை எதான்னு பார்க்கும்போது 28க்கு ஈக்குவல் டு. ஸோ 4th பிளேஸில் இருக்குது. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஆப்ரேஷன், இது இது ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷன், இது செகண்ட் ஆப்ரேஷன். ஸோ ரெண்டாவது ஆப்ரேஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு. 4வது இண்டெக்ஸில் தான் வந்து உங்களுக்கு 28 இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லாகின் வந்து பேசிக்காக வந்து கொடுக்குற இன்புட்டை ஹாஃபாக கட் பண்ணிகிட்டே வரும். ஸோ உங்களோட மேக்ஸிமம் எவ்வளோ டைம் சர்ச் ஆர் எவ்வளோ டைம் ஆப்ரேஷன் நடக்குமோ அது லாக் n டைம்ஸ் பிரியுது. அதாவது √5, அதாவது லாக் ஆஃப் 5 டைம்ஸ் பிரியுது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 0 to 5 6 இருக்கு. ஸோ இப்போ இந்த லாக் ஆஃப் 2 to the base power 2 அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா இப்போ இதுக்கு வேல்யூ என்ன வரும், இதுக்கு வேல்யூ வந்து நீங்கள் 2ன்னு எடுத்துட்டிங்கன்னா ஸோ மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு 2 + 1 ஆப்ரேஷன்ஸில் வந்து கிடச்சிரும். ஏன்னா நம்ம கொடுக்குற இன்புட்ஸை பாதியாக பிரிக்கிறனால. சப்போஸ் உங்களுக்கு இன்புட் 8ஆக இருந்துச்சுன்னா ஸோ லாக் ஆஃப் பேஸ் டு த பவர் 3 அப்படி பேஸ் டு த பவர் 8ன்னு போட்டிங்கன்னா அது வந்து 3 ஆப்ரேஷனில் வந்து உங்களுக்கு கொடுத்துரும். ஸோ லாக்னா அதுதான், நீங்கள் கொடுக்குற இன்புட் வந்து அப்படியே ஹாஃபாக வந்து பிரிஞ்சுக்கிட்டே போகும். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ இது 13 நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா இது இன்னொரு டைம் புரியும். ஸோ அட்மோஸ்ட் உங்களுக்கு வந்து இந்த இடம் வந்துட்டிங்கனாலே உங்களுக்கு எல்லாமே சிங்கிள் டிஜிட் ஆயிரும். இதுக்கு மேலே வந்து பிரிக்கிறதுக்கு வேல்யூவே இல்லை. ஸோ உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து 3 டைம் தான் வந்து இந்த அரேவை பிரிக்க முடியும். ஸோ அதனால தான் லாக் n வந்து ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ இது வந்து செகண்டில் இருக்க வேல்யூ லாக் n. ஸோ அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எகெயின் வந்து இப்போ நீங்கள் வந்து மேலே லிங்க்ல இருக்க பிஎஸ்டி கிளிக் பண்ணி இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ உங்களுக்கு இதுனா என்னன்னு ரொம்ப நல்ல ஐடியா வரும். ஸோ லாக் ஆஃப் என்ன கொடுக்குற இன்புட்டை கட் இன் ஹாஃப் பண்ணுறது. ஸோ நம்பர் செகண்ட் பிளேஸில் இருக்கிறது வந்து O ஆஃப் செகண்ட் பிளேஸில் இருக்கிறது வந்து O ஆஃப் லாக் n. ஸோ லாக் என்னன்னா என்ன, கட் இன் ஹாஃப். கட் இன் ஹாஃப் ஈச் டைம், எல்லா டைமே அது ஒரு டைம் இன்புட்டை கட் இன் ஹாஃப் பண்ணுறது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த இடத்துல 8ன்னு கொடுத்தீங்கன்னா அதை மேக்ஸிமம் நீங்கள் எத்தனை டைம் கட் பண்ண முடியும், ஹாஃபாக 3 டைம் கட் பண்ண முடியும். ஸோ அதுதான் வந்து கட் இன் ஹாஃப் அப்படின்றாங்க. ஸோ அடுத்தது என்ன பார்க்க போகிறோம்னா லாக் ஆஃப் n. ஸோ மூணாவதாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லாக் ஆஃப் O ஆஃப் n. O ஆஃப் n. ஸோ என்னங்கிறது என்ன, என்னங்கிறது நம்பர் ஆஃப் இன்புட்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் இன்புட்ஸ் அவ்வளோ டைம் சர்ச் பண்ணுறது தான் வந்து O ஆஃப் n அப்படிங்குவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் இப்போது எகெயின் நீங்கள் ஒரு அரே எடுத்துக்கோங்க. ஸோ அரேயில் வந்து எங்கிட்ட இந்த மாதிரி 3 5 10 15 4 3 அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு 5 வேல்யூ இருக்குன்னு 6 வேல்யூ இருக்குன்னா ஸோ இப்போ எனக்கு வந்து 4 சர்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா நம்ம வந்து நார்மல் சர்ச் எப்படி பண்ணுவோம், இண்டெக்ஸ் வந்து 0 1 2 3 4 5. ஸோ நார்மலாக நம்ம வந்து எஃபிஷியன்சி இல்லாமல் கோட் அடித்தோன்னா என்ன பண்ணுவோம், ஸ்டார்டிங்லேருந்து சர்ச் பண்ணிட்டு வருவோம். ஃபஸ்ட்டு வந்து 4 எங்கே இருக்குன்னு பார்ப்போம். இந்த இடத்துல 4 இருக்கா, கிடையாது. ஸோ அடுத்த இடத்துக்கு மூவ் ஆகும். 5ல் 4 இருக்கா, கிடையாது. ஸோ அடுத்த இடத்துக்கு மூவ் ஆகும். 10ல் 4 இருக்கா, இல்லை. ஸோ நெக்ஸ்ட் பிளேஸ். 15ல் 4 இருக்கா, இல்லை. ஸோ நெக்ஸ்ட் பிளேஸ். 4ல் வந்து 4 இருக்குது. ஸோ இண்டெக்ஸ் வந்து 4th இண்டெக்ஸில் உனக்கு 4ங்கிற வேல்யூ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இதுதான் O ஆஃப் n. ஸோ இப்போ இதில் பெஸ்ட் கேஸ் வர்ஸ்ட் கேஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ பெஸ்ட் கேஸ் என்னன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்லேயே, அதாவது
அதாவது 0th இண்டெக்ஸ்லேயே நீங்கள் தேடுற வேல்யூ இருந்துச்சுன்னா உங்களுக்கு இண்டெக்ஸ் 0, அதாவது ஒரு சர்ச்லேயே முடிஞ்சிடும், கிட்டத்தட்ட O of 1 மாதிரி. சப்போஸ் உங்களுக்கு லாஸ்ட் இண்டெக்ஸ்ல தான் இருக்கு, 5th இண்டெக்ஸ்ல தான் வந்து நீங்க தேடுற வேல்யூ இருக்குன்னா, ஸோ 5 டைம் இது ரன் ஆகும். ஸோ அதனால தான் O of n, நீங்க கொடுக்குற இன்புட் சைஸ் வந்து ஃபுல்லா ரன் ஆகும். ஸோ இது வந்து லீனியர் டைம் காம்ப்ளெக்சிட்டிங்குவாங்க. ஏன்னா லீனியர்னா கொடுக்குற இன்புட் வந்து ஃபுல்லா ரன் ஆகுறது அப்படிங்கிறாங்க. ஸோ இது வந்து தேர்ட் பிளேஸ்ல இருக்கு. ஸோ இதுக்கான கோட் வந்து நம்ம கண்டிப்பா இப்போ பார்க்கலாம், ஏன்னா இதுக்கு டைம் எடுக்காது. நான் வந்து கொடுக்குற லாக் ஆஃப் என் அண்ட் ஃபியூச்சரில், சாரி இதுக்கு மேலே எக்ஸ்பிளைன் பண்ண போகிற கான்செப்ட்ஸில் சிலது கோடிங் லேட் ஆகும்னா கண்டிப்பாக அதுக்கு தனியாக இன்னொரு வீடியோ போட்டு லிங்க்கில் கிளிக் பண்ணியிருக்கேன், ஸோ லிங்க்கில் அட்டாச் பண்ணியிருக்கேன், நீங்கள் அதை கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம எகெயின் ஒரு அரே டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஸோ இன்ட் அரேன்னு போட்டுட்டு 1 2 3 4 5 6 10 20 3 4 5 அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். ஸோ இப்போ இந்த அரேவோட சைஸ் பார்த்தீங்கன்னா 3 3 6 7 8 9 10 11. ஸோ 11 சைஸ் இருக்குது. ஸோ நம்ம எகைன் இது ஒரு ஃபார் லூப்பில் போட்டு 11 டைம்ஸ் ரன் பண்ணி பார்ப்போம். int I equal to 0, I less than 11, I plus plus. ஸோ இஃப் அரே ஆஃப் நீங்கள் சர்ச் பண்ணுற வேல்யூ அரே ஆஃப் I வந்து சப்போஸ் உங்களுக்கு 20 வேணும்னா cout I அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனாவது பொசிஷனில் வந்து அந்த அரே இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம இங்கே பார்த்துக்கலாம். ஸோ நான் இப்போ இதை ரன் பண்ணி பார்த்தேன்னா இப்போ எனக்கு எத்தனாவது பொசிஷனில் வந்து அந்த I இருக்குது அப்படிங்கிறது வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணி காமிக்கும். ஸோ 7th பொசிஷனில் எனக்கு I இருக்குது. ஸோ அகைன் 0 1 2 3 4 5 6 7th பொசிஷனில் வந்து எனக்கு 20ங்கிற வேல்யூ இருக்குது. ஸோ இது வந்து லீனியர் டைம். அதாவது இது எப்படின்னா உங்கள் இன்புட் சைஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் நான் கலர் மாற்றிக்கிறேன். ஸோ இப்போ இந்த இன்புட் சைஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 11 இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த 11ங்கிற சைஸில் வந்து இந்த 20 எத்தனாவது பொசிஷனில் இருக்குது, 7th பொசிஷன் அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு அவுட்புட் கொடுத்துருக்கு. ஸோ எகெயின் இது என்னன்னா இந்த ஃபார் லூப்பில் ஃபர்ஸ்ட் பொசிஷனை செக் பண்ணிவிட்டு அப்புறம் செகண்ட் பொசிஷன் செக் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு பொசிஷனாக செக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ இப்போ செக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல தான் இருக்குன்னா இதோட வந்து உங்களுக்கு லூப் வந்து அவுட்புட் எடுத்து காமிச்சிடும் 7th பொசிஷன் அப்படின்ட்டு. ஸோ இது வந்து லீனியர் டைம் அப்படிங்குவாங்க. ஏன் லீனியர் டைம்னா அகெயின் உங்களுக்கு வந்து எல்லாமே 1 by 1 ரன் ஆகிறதுனால லீனியர் டைம் அப்படிங்குவாங்க. ஸோ இதையே நீங்கள் எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணணும்னா நம்ம முன்னாடி பார்த்த எக்ஸாம்பிள் மாதிரி பைனரி சர்ச் ட்ரீ யூஸ் பண்ணலாம். பைனரி சர்ச் ட்ரீயும் உங்களுக்கு ஒரு அல்காரிதம் சர்ச் பண்ணி காமிக்கிறது தான். பட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுது லாக் ஆஃப் n டைம். ஏன்னா ஒவ்வொரு டைமும் இந்த இன்புட்ஸ் வந்து ஹாஃபாக கட்டாய் சர்ச் பண்ணும். ஸோ மேக்ஸிமம் 2 to the log of 2 to the power 11 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ரிசல்ட் வரும்னு பாருங்கள். அட் தி மோஸ்ட் வந்து இது பார்த்தீங்கன்னா ஒரு 4 டைம்ஸ் கட் பண்ணலாம், அவ்வளோதான். ஸோ 4th டைம்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும். பட் இதில் பார்த்தீங்கன்னா 7 டைம் ரன் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ அகெயின் நீங்கள் வந்து இப்போ ஃபியூச்சரில் ஒரு அல்காரிதம் எழுதுறீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் மைண்டில் வச்சுட்டு தான் பண்ணணும். ஒர்க் ஆனால் மட்டும் போதும் அப்படின்னு வந்து எழுதுறது வந்து பழகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். பட் ரியல் டைம் நீங்கள் ப்ரோக்ராமிங் பண்ணும்போது இதெல்லாம் வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு O of n புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ O of nனா என்ன, இது வந்து லீனியர் டைம். ஸோ இதை வந்து நான் எல்லோவில் எழுதுறேன், அப்போ தான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இது கட் இன் ஹாஃப் ஈச் டைம். அகைன் இது வந்து லீனியர் டைம். லீனியர் டைம்னா என்ன, எல்லாமே ஒவ்வொரு டைமும் ரன் ஆகிறது தான் வந்து லீனியர் டைம். ஸோ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா n log n. ஸோ n log n அப்படின்னா என்னென்னா நம்பர் 4th n log n. ஸோ of n log n. ஸோ அகெயின் உங்களுக்கு log n அப்படின்னா என்னன்னு தெரியும். ஸோ log n என்ன, கட் இன் டைம் ஈச் ஆஃப். ஸோ ஒவ்வொரு டைமும் வந்து இருக்க இன்புட்ஸை கட் பண்ணிட்டு அப்புறம் n, அதாவது லீனியர் மாதிரி அதை வந்து நம்ம சர்ச் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து லீனியர் டைம்லேயே வந்து நீங்கள் n மட்டும் இல்லை 2n 3n, அதாவது அந்த எண்ணை வந்து 2 டைம் இல்லை 3 டைம் இன்புட்டை வந்து நீங்கள் ட்ராவர்ஸ் பண்ணாலும் அது n தான் சொல்லுவாங்க, அதனால அது பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ இதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மெர்ஜ் சார்ட். அகெயின் மெர்ஜ் சார்ட் வந்து ஒரு அல்காரிதம்க்கு வந்து தனியாக இதில் எக்ஸ்பிளைன் பண்ணால் டைம் ஆகுறதுனால மேலே லிங்கை அட்டாச் பண்ணியிருக்கேன். சப்போஸ் இப்போ அட்டாச் ஆகலைன்னா கண்டிப்பாக இன்னும் ஃபியூ டேஸில் அட்டாச் ஆகிரும். ஸோ அதை கிளிக் பண்ணி பாருங்கள், மெர்ஜ் சார்ட்டுக்கான ஒரு ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ இருக்கும். ஸோ மெர்ஜ் சார்ட் பேசிக்காக எப்படி ஒர்க் ஆகுதுன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்ப்போம். நான் 4 10 1 and 2 அப்படின்னு இருக்குன்னா இதோட இண்டெக்ஸஸ் வந்து 0 1 2 3 அப்படின்னு இருக்குன்னா ஸோ நம்ம பார்த்த மாதிரியே தான். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் என்ன ஆகும்னா இந்த அல்காரிதம் வந்து கட் ஆகிட்டே இருக்கும். ஸோ கட் ஆகுது என்ன, லாஸ்ட் ப்ளஸ் ஃபர்ஸ்ட் பை 2. ஸோ 0 + 3 டிவைட் பை 2ன்னு போட்டிங்கன்னா 3 டிவைட் பை 2 என்ன 1.5. ஸோ ஃப்ளோர் எடுக்கனால 1. ஸோ இது வரைக்கும் கட் ஆகும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 4 10 தனியாக கட் ஆயிரும், 1 2 தனியாக கட் ஆயிரும். ஸோ இண்டெக்ஸ் 0 1, இந்த இடத்துல இண்டெக்ஸ் 2 3. ஸோ இப்போ இந்த இடத்துல இது வந்து அகைன் நம்ம 4 10 தனியாக கட் ஆயிரும்.
ஸோ இந்த இடத்துல 1ம் 2ம் இந்த மாதிரி தனியாக கட் ஆயிரும். ஸோ இப்போ இந்த கட் பண்ணுறதுக்கு மட்டும் நீங்கள் எவ்வளோ ஸ்டெப்ஸ் எடுப்பீங்க? 0 to பொசிஷனில் இது பைனரி சர்ச் ட்ரீல பார்த்தீங்கன்னா 2 ஸ்டெப்பில் வந்து இது எல்லாமே கட் பண்ணிடுவீங்க. ஸோ இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணது log n. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து மெர்ஜ் சார்ட் என்ன பண்ணும்னா இந்த ஃபர்ஸ்ட் பொசிஷனையும் இந்த ஃபர்ஸ்ட் பொசிஷனையும் கம்பேர் பண்ணி ஒரு அரே கிரியேட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த 4ம் 10ம் வந்து கம்பேர் பண்ணிட்டு ஒரு அரே கிரியேட் பண்ணுது. ஸோ இது சார்ட்டட் ஆர்டரில் கிரியேட் பண்ணும். 4 வந்து 10ஓட கிரேட்டர். ஆமாம். ஸோ 4 வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்கும், 10 வந்து கிரேட்டர்ல இருக்கும். ஸோ இப்போ இந்த 4ம் 10ஐயும் இந்த 1 கூட கம்பேர் பண்ணி ஒரு அரே கிரியேட் பண்ணும். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 4 வந்து 1ஓட பெருசு. ஸோ அதனால இப்போ அரே கிரியேட் ஆனது என்ன ஆகும்? 1, 4, 10 அப்படின்னு ஆகும். ஸோ அகெயின் வந்து இது கூட கம்பேர் ஆகும். ஸோ இது கூட கம்பேர் ஆகும்போது 1, 4 வந்து 2ஓட பெருசுங்கிறனால 2க்கு அப்புறம் போயிடும். ஸோ இப்போ இதில் இருக்கிற ஒவ்வொரு வேல்யூ ஒவ்வொரு டைமும் நம்ம ட்ராவர்ஸ் பண்ணுறதுனால n லீனியர் டைமில் ட்ராவர்ஸ் பண்ணுறதுனால n. ஸோ அதனால தான் n இன்டூ இந்த ஆப்ரேஷன் வந்து log n. ஸோ இதை தான் n log n அப்படிங்கிறாங்க. ஸோ ஆப்வியஸாக வந்து இது வந்து என்னும் இருக்கிறனால லாக் என்னும் இருக்கிறனால இது ரெண்டும் சேர்ந்தனால இதுக்கு அடுத்த பொசிஷனில் தான் வரும். ஸோ நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணது வந்து மர்ஜ் சார்ட்டோட ஒரு சூடோ கோட் மாதிரி தான். ஸோ மர்ஜ் சார்ட்டுக்கான தெளிவான வீடியோ வந்து மேலே லிங்க் இருக்குது, வித் கோடோட தான் இருக்குது. நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுற எல்லா வீடியோலையும் ஆக்சுவல் கோடிங் பண்ணி தான் காமிப்போம். ஸோ அதை நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். ஸோ இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் n log n 4th பிளேஸில் வருது உங்களுக்கு. ஸோ நான் வந்து இந்த இடத்துல போட்டிருக்கிறது வந்து ஆர்டர் ஆஃப் ரன் டைமில் தான். ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து ஃபாஸ்ட்டாகவும் போக போக இருக்கிறது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும்னு நீங்கள் மைண்ட் செட்டில் வச்சுக்கலாம். ஸோ இது வந்து 4th பிளேஸில் இருக்கிறது வந்து O ஆஃப் n log n. ஸோ ஏன் நான் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு நான் வந்து ஈக்குவேஷன்ஸ் அண்ட் இதெல்லாம் போட்டு காமிக்கலைன்னா அதெல்லாம் வந்து உங்களுக்கு நெசசரி கிடையாது. பிகினராக இருக்கும்போது உங்களுக்கு வந்து இதுதான் தெரிஞ்சிக்க வேண்டிய இம்பார்ட்டண்டான கான்செப்ட்னா இந்த டைம் காம்ப்ளெக்சிட்டி தான். ஸோ சப்போஸ் வந்து உங்களுக்கு இது வரைக்கும் ரொம்ப டைம் போர் அடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு பிரேக் எடுத்துகிட்டு கூட திருப்பி பாருங்கள். பட் ஃபுல் வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு கிளியரான அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஸோ நம்ம இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா நம்பர் 5ல் வந்து O ஆஃப் n ஸ்கொயர். ஸோ நீங்கள் பார்த்த மாதிரி அதான் n ஸ்கொயர். ஸோ உங்களுக்கு இன்புட் வந்து 4ஆக இருந்துச்சுன்னா 4 × 4 16 டைம்ஸ் வந்து அதை ரன் பண்ணுவோம். ஸோ அதான் வந்து n ஸ்கொயர். ஸோ ஆப்வியஸாக வந்து உங்களுக்கு எக்ஸ்பொனென்ஷியல் ஆகும்போது இது வந்து ஸ்லோவாக தான் இருக்கும். ஸோ இதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் எலிமெண்ட்ஸ் இன் அரே நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ டூப்ளிகேட் எலிமெண்ட்ஸ் இன் அரே நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 1 2 3 4 2 5 அப்படின்னு இருக்குன்னா ஸோ நீங்கள் பேசிக்காக இதுக்கு அல்காரிதம் எப்படி எழுதுவோம்? ஸோ இந்த 0th பொசிஷன் 0 1 2 3 4 5 ஸோ 0 பொசிஷன்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஸோ 0 பொசிஷன் வந்து 1. ஸோ இந்த 1 வந்து ரெஸ்ட் ஆஃப் தி அரே கூட ஃபுல்லாக கம்பேர் பண்ணுவோமா? அதே மாதிரி நீங்கள் இப்போ சப்போஸ் செகண்ட் 2 எடுத்தீங்கன்னா 2 வந்து ரெஸ்ட் ஆஃப் தி அரே, அது ஸ்டார்டிங்கில் இருக்கலாம் எண்டிங்கில் இருக்கலாம். ஸோ ரெஸ்ட் ஆஃப் தி அரே வரைக்கும் நீங்கள் ஃபுல்லாக கம்பேர் பண்ணீங்கன்னா ஸோ இப்போ வந்து இந்த 2 வந்து ஈக்குவல் டு இந்த வேல்யூவாக கிடையாது, 2 ஈக்குவல் டு இந்த வேல்யூவாக கிடையாது. ஸோ 2 வந்து ஈக்குவல் டு இந்த வேல்யூ. ஆமாம். ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு 4th இண்டெக்ஸில் ஒரு டூப்ளிகேட் இருக்குது அப்படிங்கிறத வந்து டிஸ்பிளே பண்ணுவோம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் n ஸ்கொயர், அதாவது 4 × 4 16 டைம்ஸ் ரன் பண்ணணும். ஸோ எகைன் பார்த்தீங்கன்னா 16 டைம்ஸுங்கிறது வந்து ஸ்பெசிஃபிக்காக நம்ம ரன் பண்ண மாட்டோம். ஏன்னா சப்போஸ் வந்து இது ஃப்ரண்ட்டில் இந்த சைடு போகிறதில்ல. ஸோ 16 டைம்ஸ் நம்ம வந்து ரன் பண்ண தேவையில்லை. பட் எனிஹவ் நீங்கள் ஒரு n கூட எகைன் அந்த இன்புட் வந்து மல்டிப்ளை பண்ணுற மாதிரி வந்துச்சுன்னா அது n ஸ்கொயர் தான் போடணும். ஸோ இந்த எக்ஸாம்பிளை வந்து நம்ம மறுபடியும் இப்போ வேணால் கோடிங்கில் பார்ப்போம். ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா நான் எகைன் ஒரு அரே இனிஷியேட் பண்ணுறேன். இன்ட் அரே ஈக்குவல் டு 1, 2, 3, 4, 5, 2, 6 அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே n log n-க்கு ஒரு ஃபார் லூப் போட்டோம். ஸோ அகைன் n ஸ்கொயருக்கு என்ன பண்ணுவோம்? நம்ம 2 ஃபார் லூப் போடுவோம். ஸோ இதோட சைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 + 3 6 7. ஸோ 7 வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஃபஸ்ட்டு ஃபார் லூப் என்ன பண்ணுதுன்னா உங்களுக்கு வந்து 0 to 7 டைம்ஸ், அதாவது 0 1 2 3 4 5 6 7 அப்படின்னு ரன் பண்ணுது. அதாவது 0 to 1னா இந்த 0th பொசிஷன் இந்த வேல்யூ இந்த வேல்யூ இந்த வேல்யூ எல்லாமே ரன் பண்ணுது. ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட்டு பொசிஷன் வந்து மித்த வேல்யூ, இந்த ஃபஸ்ட்டு பொசிஷன் வந்து மித்த வேல்யூனா எதுனா 2 3 4 5 6 7 ரன் ஆகணும் இல்லையா இந்த ஃபர்ஸ்ட் பொசிஷன். அதே மாதிரி இந்த செகண்ட் பொசிஷன் வந்து 3 4 5 6 7, தேர்ட் பொசிஷன் வந்து 4 5 6 7. ஸோ இந்த மாதிரி ரன் ஆகணும்ல 0 பொசிஷன் 1 2 3 4 5 6 7. ஸோ இதுக்காக கோட் நீங்கள் எப்படி அடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ள இன்னொரு ஃபார் லூப் போட்டுக்கலாம். ஸோ இன்னொரு ஃபார் லூப் போட்டுட்டு int i equal to int j equal to நீங்கள் i + 1ல் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். i + 1 i less than 7 i ++ அப்படின்னு j ++ அப்படின்னு வச்சிட்டிங்கன்னா ஸோ இப்போ நம்ம பார்த்த மாதிரி இது ரன் ஆயிரும்.
ஸோ ஜே ப்ளஸ் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்த மாதிரி இப்போ வந்து இது ரன் ஆயிரும். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் ஒரு சிம்பிள் கண்டிஷன் யூஸ் பண்ணி நீங்கள் அதை செக் பண்ணிக்கலாம். இஃப் அந்த அரே ஆஃப் ஐ ஈக்குவல் டு அரே ஆஃப் ஜேவாக இருந்ததுன்னா அது ஒரு டூப்ளிகேட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து சி அவுட் ஐ பொசிஷனையும் ஜே பொசிஷனையும் அரே ஆஃப் ஐ பொசிஷனை வந்து நீங்கள் சி அவுட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எகைன் நம்ம பார்த்த மாதிரி இது வந்து 2 டைம் ரன் ஆகுது. சாரி, அரேக்கு பதிலாக ஏன்னு போட்டுட்டேன். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எகெயின் என் ஸ்கொயர், ஏன்னா கொடுத்த இன்புட் வந்து இந்த இடத்துல 2 டைம் ரன் ஆகிறனால நான் கொடுத்த இன்புட் வந்து இந்த இடத்துல 2 டைம் ரன் ஆகிறனால உங்களுக்கு வந்து அது என் ஸ்கொயர் அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல 152 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல இது என்ன மீன் ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் பொசிஷனில் இருக்கிறதும் ஃபிஃப்த் பொசிஷனில் இருக்கிறதும் ஏ ஆஃப் ஐ 2. ஸோ 2ங்கிற வேல்யூ ஃபர்ஸ்ட் பொசிஷன்லையும் இருக்குது, ஃபிஃப்த் பொசிஷனில் இருக்குது. இது ஒரு டூப்ளிகேட் அப்படின்னு ரன் ஆகுது. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த 7ங்கிறதும் சைஸ் ஆஃப் தி இன்புட் தான், இந்த 7ங்கிறதும் சைஸ் ஆஃப் தி இன்புட் தான். ஸோ 7 × 7 49 டைம்ஸ் ரன் ஆகும் இது ஆக்சுவலாக. ஸோ இதுதான் வந்து நம்ம என் ஸ்கொயர் அப்படிங்கும். இந்த ஐ ப்ளஸ் 1ன்னு கொடுத்தனால எக்ஸாக்டாக 49 டைம்ஸ் ரன் ஆகுது. பட் எனி டைம் நம்ம வந்து ஒரு கிவன் இன்புட்டையும் இன்னொரு இன்புட்டையும் 2 ஃபார் லூப்ல போட்டால் அது என் ஸ்கொயர் தான் சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து இந்த ஆர்டர் ஆஃப் காம்ப்ளெக்சிட்டி. ஸோ என் ஸ்கொயர் அப்படிங்குவாங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா அகெயின் என் ஸ்கொயர் மாதிரி என் கியூப் அப்படின்னு இருக்கு. ஸோ நம்ம நம்பர் 5 வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஓ ஆஃப் என் ஸ்கொயர், அதே மாதிரி ஓ ஆஃப் என் கியூப் அப்படிலாம் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ ஓ ஆஃப் என் கியூப்னா உங்களுக்கு என்ன ஆட்டோமேட்டிக்காக 2 ஃபார் லூப் போட்டோம். இப்போ அதே மாதிரி இன்புட் வந்து இப்போ சப்போஸ் 2ன்னா 2 × 2 × 2. ஸோ இது வந்து 8 டைம்ஸ் ரன் ஆகும். ஸோ ஒரு ஃபார் லூப்புக்குள்ள இன்னொரு ஃபார் லூப்புக்குள்ள இன்னொரு ஃபார் லூப். ஸோ இது வந்துச்சுன்னா உங்களுக்கு ஓ ஆஃப் என் கியூப் அப்படின்னு வந்துடும். ஸோ இது நம்ம எக்ஸாம்பிள் பார்க்க தேவையில்லை. ஸோ இல்லைனா எனிஹவ் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கறதுனாலும் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஜெட் ஈக்குவல் டு எந்த வேல்யூவெல்லாம் வந்து 10ன்னு ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். 1 to 10. எக்ஸ் வந்து 1 to 10 இருக்கலாம், ஒய் வந்து 1 to 10 இருக்கலாம். ஸோ எக்ஸ் கமா ஒய் கமா ஜெட் வந்து 1 to 10 இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுக்குள்ளே எதெல்லாம் வந்து 10 ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிற காம்பினேஷனை நம்ம பார்க்கறதுனாலும் பார்க்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நம்ம அதுக்கான ஒரு சின்ன கோட் மாடிஃபிகேஷன் பண்ணால் போதும். நம்ம ஆல்ரெடி 2 ஃபார் லூப் போட்டிருக்கோம். ஸோ லெஸ் தென் 10 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10ன்னு போட்டுக்கலாம். ஸோ ஈக்குவல் டு ஐ ஈக்குவல் டு 1ன்னு வச்சுக்கலாம். ஸோ இதே மாதிரி நம்ம 3 ஃபார் லூப் போட வேண்டி வரும். ஸோ ஐயை வந்து நான் இந்த இடத்துல ஜேன்னு மாற்றிக்கிறேன், ஜேயை வந்து இந்த இடத்துல கேன்னு மாற்றிக்கிறேன். ஸோ நம்ம இந்த இடத்துல வந்து இப்போ எப்போல்லாம் ஐ ப்ளஸ் ஜே ப்ளஸ் கே வந்து 10ஆக இருக்கும், ஐ ப்ளஸ் ஜே ப்ளஸ் கே வந்து ஈக்குவல் டு 10ஆக இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஐ ப்ளஸ் ஜே ப்ளஸ் கேவோட காம்பினேஷன் என்ன அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஐ ப்ளஸ் ஜே ப்ளஸ் ஓகே. ஸோ இந்த காம்பினேஷன் வந்து உங்களுக்கு எப்போல்லாம் வந்து வருது அப்படிங்கிறது வந்து இதில் டிஸ்பிளே ஆகும். ஸோ அகெயின் நீங்கள் வந்து ஸோ இப்போ இதை நான் ரன் பண்ணேன்னா இப்போ எந்த காம்பினேஷன்லாம் வந்து உங்களுக்கு 10 வருது அந்த ஐ ப்ளஸ் ஜே ப்ளஸ் 1 10க்குள்ளே அப்படின்னா பார்த்தீங்கன்னா 8 + 1 + 1 10 ஆகும். அண்டு அகெயின் இங்கே 8 + 1 + 1 10 ஆகும். 1 + 7 + 1. ஸோ இதில் இருக்க எல்லா வேல்யூஸுமே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 10 தான். இதில் இருக்க எல்லா வேல்யூஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 ஆயிரும். ஸோ இதுதான் வந்து 3 லூப் போட்டிருக்கோம் இல்லையா. ஸோ இந்த 10ங்கிறது வந்து நீங்கள் இன்புட் என்னன்னு எடுத்துட்டிங்கன்னா இந்த 10ங்கிறது வந்து இன்புட் என்னன்னு எடுத்துட்டிங்கன்னா ஸோ இது 10 × 10 × 10. ஸோ 3 டைம் ஆகிறதுனால 1000 டைம்ஸ் வந்து இந்த 3 லூப் ரன் ஆகுது. ஸோ அந்த 3 லூப் ரன் ஆகிட்டு உங்களுக்கு வந்து எந்த காம்பினேஷன் இருக்கோ எல்லா காம்பினேஷனையும் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ இந்த ஃபஸ்ட்டு வரது எக்ஸ்னும், செகண்ட் ஒய், தேர்டு வந்து ஜெட் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இப்படி எடுத்துட்டிங்கன்னா 3 டைம் ரன் ஆகிறனால வந்து இது ஐ ஜேகே வந்து என் இன்புட்ஸ்க்கு வந்து 3 டைம் ரன் ஆகிறனால வந்து இது என் கியூப் அப்படிங்குவாங்க. ஸோ இது என் கியூப் வந்து வெஸ்ட் கேஸில் தான் நீங்கள் யூஸ் பண்ணும். தாராளமாக நீங்கள் வந்து மேட்ரிக்ஸ் யூஸ் பண்ணும்போது என் கியூப் வந்து பொதுவாக நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு என் கியூப் வந்து என்றைக்குமே அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பேசிக்காக நீங்கள் ப்ரோக்ராமிங் பண்ணுறீங்கன்னா நம்பர் 4 வரைக்கும் ப்ரிஃபரபிள், 1 to 4 வரைக்கும் எஃபிஷியன்ட் அப்படிங்குவாங்க.
எஃபிஷியன்ட் அப்படிங்குவாங்க. ஸோ எனிதிங் கிரேட்டர் தென் 1 to 4, ஸோ எனிதிங் டவுன்ஹில் போயிட்டாங்கன்னா பேட் கோடிங் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படிங்குவாங்க. ஸோ ஸ்பெசிஃபிக் அல்காரிதம்க்கு இது யூஸ் பண்ணி தான் ஆகணும்னா வேறு வழி இல்லை. பட் நீங்கள் எஃபிஷியண்ட்டாக நீங்கள் இதுக்குள்ளே எழுத முடியும், பட் நீங்கள் இந்த மாதிரி கோட் அடிக்கிறீங்கன்னா அது பேட் கோடிங் ஸ்டாண்டர்ட்ஸ் தான் சொல்லுவாங்க. ஸோ அடுத்தது நம்பர் 6 என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆஃப் 2 பவர் n. ஸோ ஆஃப் 2 பவர் n. ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஃபைண்டிங் ஆல் தி சப்செட்ஸ். ஸோ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட்டு கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ இதோட எல்லா சப்செட்டும் கண்டுபிடிக்கணும். ஸோ இதோட எல்லா சப்செட்னா இதில் இருக்க எல்லா வேல்யூஸை வந்து செட்டாக பிரிக்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 1 ஒரு செட்டாக பிரிக்கலாம், 2 ஒரு செட்டாக பிரிக்கலாம், 3 ஒரு செட்டாக பிரிக்கலாம். ஸோ 1, 2 தனியாக பிரிக்கலாம், 1, 3 தனியாக பிரிக்கலாம், 2, 3 தனியாக பிரிக்கலாம், அண்ட் 1, 2, 3 தனியாக பிரிக்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதுவே 7 வந்துருச்சு. ஸோ இது பேசிக்காக நீங்கள் என்னென்னு பார்க்கலாம், 2 பவர் 3 - 1 அப்படின்னு கொடுக்கலாம் இல்லையா. ஸோ அதுதான் 2 பவர் n. ஸோ 2 பவர் 3 - 1 7 டைம்ஸ். ஸோ இதில் இன்னொரு வேல்யூ ஆட் பண்ணால் 2 பவர் 4 - 1 இதே மாதிரி 15 காம்பினேஷன்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னா ஃபைண்டிங் ஆல் தி சப்செட் ப்ராப்ளம் அப்படிங்குவாங்க. ஸோ அதுவும் நான் இப்போ லிங்க்ல மேலே போடுறேன், அதை நீங்கள் பார்த்துட்டு இதை புரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த பர்டிகுலர் ப்ராப்ளமும் வந்து கொஞ்சம் எடுக்கிறதுக்கு டைம் ஆகுங்கிறனால ஸோ அதை நான் மேலே லிங்க்ல அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் நம்பர் 6th அல்காரிதம், என்னன்னா O ஆஃப் 2 பவர் n. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக என்ன பார்க்க போகிறோம்னா நம்பர் 7. 7th வந்து O ஆஃப் n ஃபேக்டோரியல். ஸோ n ஃபேக்டோரியல் அப்படிங்கிற இதை பார்க்க போகிறோம். ஸோ O ஆஃப் n ஃபேக்டோரியல் என்னன்னா பேசிக்காக அது காம்பினேஷன் ப்ராப்ளம்ஸ், எல்லா பர்மிட்டேஷன்ஸ் அண்ட் காம்பினேஷன் ப்ராப்ளம்ஸில் n ஃபேக்டோரியல் உங்களுக்கு வரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஏபிசி அப்படிங்கிற 3 வேல்யூ இருக்குது. ஸோ இதோட எல்லா காம்பினேஷன் எனக்கு கொடுனா, ஸோ ஏபிசி ஒரு காம்பினேஷன், ஏசிபி ஒரு காம்பினேஷன், பிஏசி ஒரு காம்பினேஷன், பிசிஏ ஒரு காம்பினேஷன், சிஏபி அண்ட் சிபிஏ. ஸோ இப்படின்னு 6 காம்பினேஷன் எழுதலாமா. ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இதோட கொடுத்துருக்க வேல்யூ வந்து 3. ஸோ 3 ஃபேக்டோரியல் என்ன, 3 × 2 × 1 which is equal to 6. ஸோ இது வந்து 6 காம்பினேஷனாக எழுதலாம் கொடுத்துருக்கிறத. ஸோ எப்படி நம்ம 2 பவர் n வந்து எல்லா சப்செட் ஃபைண்டிங் ஆல் சப்செட் ப்ராப்ளம்ஸ்க்கு வந்து பேசிக்காக 2 பவர் n வருதோ, அதே மாதிரி காம்பினேஷன் அண்ட் பர்மிட்டேஷன் ப்ராப்ளம்ஸ்க்கு வந்து n ஃபேக்டோரியல் வரும். ஸோ இந்த 2 பவர் n அண்ட் n ஃபேக்டோரியல் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆஃப் n ஃபேக்டோரியல். ஸோ இந்த 2 பவர் n அண்ட் n ஃபேக்டோரியல் எல்லாமே பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்பெசிஃபிக் அல்காரிதம்ஸ். ஸ்பெசிஃபிக் அல்காஸ்க்கெல்லாம் வந்து இந்த 2 பவர் n n ஃபேக்டோரியல் தான் வரும். ஸோ அதுக்கு மேலே எஃபிஷியண்ட்டாக வந்து யாருமே இது வரைக்கும் பண்ண கிடையாது. ஸோ அந்த மாதிரி கேஸில் வந்து நீங்கள் இதை தான் யூஸ் பண்ணி ஆகணும், வேறு வழியில். பட் நீங்கள் வந்து இந்த O ஆஃப் n² அண்ட் n³ வந்து சப்போஸ் உங்களால் எலிமினேட் பண்ண முடியும். நம்மளே இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து n டைமில் ஒரு வேல்யூஸை சர்ச் பண்ணுறத பைனரி சர்ச் யூஸ் பண்ணால் லாக் n டைமில் நம்மளால் பண்ண முடிஞ்சிச்சு. அதுக்கான எக்ஸாம்பிள் கூட பார்த்தோம். பண்ண முடிஞ்சிச்சுன்னா பட் நீங்கள் n டைமில் போட்டிங்கன்னா அதை பேட் கோடிங் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படிங்குவாங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு அல்காரிதம் ஒரு கோட் அடிக்கிறவங்களோ ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டோ நீங்கள் ப்ரோக்ராமிங் புதுசுனா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த டைம் காம்ப்ளெக்சிட்டி எல்லாமே தெரிஞ்சே ஆகணும். ஸோ இதுக்கான தியரட்டிக்கல் எக்ஸாம்பிள் மட்டும் நம்ம பார்த்துருக்கோம். அது கோட் வந்து லிங்க்ல தான் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஏன்னா அதுக்கான ப்ரோக்ராமிங் வந்து கொஞ்சம் டைம் எடுக்குங்கிறனால. சப்போஸ் அது இன்னும் அட்டாச் பண்ணலைன்னா அது வீடியோ போடலன்னு அர்த்தம். அது கண்டிப்பாக நான் ஃபியூச்சரில் கவர் பண்ணி நான் போட்டுருவேன். சப்போஸ் நான் போடலைன்னா கமெண்ட்ஸ் போடுங்க, நான் அதை அட்டாச் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து இது வரைக்கும் வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டினா என்னென்னு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா நம்ம வந்து தியரட்டிக்கலாகவும் பார்த்துருக்கோம், ஆக்சுவல் கோடும் அடித்து பார்த்தாச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு இல்லை இந்த மாதிரி நிறைய வீடியோ உங்களுக்கு வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இம்பார்ட்டண்ட்டாக வந்து உங்களுக்கு என்ன வேணுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வந்து அதுக்கான வீடியோஸ் போட முடியும். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ, பை.